For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். System of kinship in India. Family lineage பரம்பரை தந்தைவழி வம்சாவளியின் அடிப்படையில் பரம்பரைகளாக தொகுக்கப்படுகிறார்கள். கிளான் குலம் என்பது ஒரு பொதுவான வம்சாவளியை பகிர்ந்து கொள்கிறார்கள். டிசென்ட் வம்சாவளி என்பது சமூக அடையாளத்தையும் அவரது உரிமைகளையும் தீர்மானிக்கிறது. இந்தியாவில் பரம்பரை மற்றும் வம்சாவளி பற்றிய கருத்தியல் சிக்கல்களை பற்றி விவாதிக்கவும். பொருத்தமான எடுத்துக்காட்டுகள் கொடுங்கள். இந்தியாவில் பரம்பரை டிசென்ட் மற்றும் வம்சாவளி லினியேஜ் பற்றிய கருத்துக்கள் மிகவும் சிக்கலானவை. இது வெறுமனே தந்தை வழி அல்லது தாய் வழி என்று பிரித்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பிராந்திய வேறுபாடுகள், சாதிய கட்டமைப்புகள் மற்றும் மாறிவரும் சட்டங்கள் ஆகியவை இதில் பல கருத்தியல் சிக்கல்களை உருவாக்குகின்றன. இதனை பின்வரும் முக்கிய தலைப்புகளில் விவாதிக்கலாம். தந்தைவழிச் சமூகத்தின் ஆதிக்கம் மற்றும் முரண்பாடுகள். பேட்ரிலினியல் கம்ப்ளெக்சிட்டிஸ். இந்தியாவின் பெரும்பான்மையான சமூகங்கள் தந்தைவழி வம்சாவளியை பின்பற்றுகின்றன. இதில் வாரிசுரிமை, பெயர் மற்றும் சொத்து ஆகியவை தந்தையிடமிருந்து மகனுக்குச் செல்கிறது. சிக்கல் கான்செப்ட் இஷ்யூ. இங்கு பெண் நிலையான உறுப்பினர் அல்ல. திருமணத்திற்கு பிறகு அவர் வேறொரு வம்சாவளிக்கு கணவன் வீட்டிற்கு மாற்றப்படுகிறார். இதை வம்சாவளி மாற்றம், டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் லினியேஜ் என்கிறோம். எடுத்துக்காட்டு: வட இந்திய திருமணங்களில் கன்யாதானம் முடிந்த பிறகு பெண் தனது பிறந்த வீட்டின் கோத்ரா வை கோத்ரா இழந்து கணவனின் கோத்ரா வை ஏற்கிறார். ஆனால் சட்டப்படி இந்து வாரிசுரிமைச் சட்டம் 2005 அவர் பிறந்த வீட்டின் சொத்தில் பங்குதாரராகவும் இருக்கிறார். இது சட்டரீதியான வம்சாவளிக்கும் சமூக ரீதியான வம்சாவளிக்கும் இடையே ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிறது. தாய்வழிச் சமூகங்களின் புதிர் மேட்ரிலினியல் பசல். கேரளாவின் நாயர்கள் முற்காலத்தில் மற்றும் மேகாலயாவின் காசி பழங்குடியினர் தாய்வழி வம்சாவளியை பின்பற்றுகின்றனர். இங்கு வம்சாவளி தாயிடமிருந்து மகளுக்குச் செல்கிறது. சிக்கல் கான்செப்ட் இஷ்யூ. இதை மானுடவியலாளர்கள் மேட்ரிலினியல் பசல் தாய்வழிச் சமூக புதிர் என்று அழைப்பர். வம்சாவளி பெயர் பெண்கள் வழியாகச் சென்றாலும் அதிகாரத்தைச் செலுத்துவது ஆண்களே. தாமாமன். முரண்பாடு. ஒரு ஆணுக்கு தனது சொந்த குழந்தைகளை விட தனது சகோதரியின் குழந்தைகளே மருமக்கள் வாரிசுகளாக இருப்பார்கள். இதனால் அந்த ஆணின் பாசம் மற்றும் சொத்து யாருக்குச் சேர வேண்டும் என்பதில் சொந்த மகன் vs மருமகன் பெரிய உளவியல் மற்றும் சமூகச் சிக்கல் எழுகிறது. எடுத்துக்காட்டு: மேகாலயாவில் காசி இனத்தில் இளைய மகள் காடதான் மூதாதையர் வீட்டையும் சொத்தையும் நிர்வகிப்பார். ஆனால் அவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் தாமாமனுக்கே உண்டு. இரத்தம் மற்றும் திருமண உறவின் குழப்பம். டிசென்ட் vs அஃபினிட்டி. வம்சாவளி என்பது இரத்த உறவை பிளட் அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்தியாவில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இது மாறுபடுகிறது. வட இந்தியா. இங்கு இரத்த உறவு டிசென்ட் மற்றும் திருமண உறவு அஃபினிட்டி இரண்டும் முற்றிலும் பிரிக்கப்பட்டுள்ளன. வம்சாவளி உறுப்பினரை திருமணம் செய்யவே கூடாது. சப்பிண்டா எக்ஸாகமி. எனவே இங்கு வம்சாவளி என்பது மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு குழு. தென்னிந்தியா. இங்கு முறை பையன் பெண் திருமணம் நடப்பதால் திருமண உறவினர் ராஃபைன் மீண்டும் இரத்த உறவினராகவே கென் மாறுகிறார். சிக்கல். தெற்கில் வம்சாவளி எல்லைகள் நெகிழ்வுத்தன்மை கொண்டவை. ஒருவரின் அத்தை மகன் கணவனாகவும் ஆகிறார், அதே சமயம் வம்சாவளி தொடர்புடையவராகவும் இருக்கிறார். இது வம்சாவளி தூய்மை லினியேஜ் பியூரிட்டி பற்றிய வட இந்திய கோட்பாட்டிற்கு நேர்மாறானது. கோத்ரா மற்றும் குலதெய்வ வழிபாடு. கிளான் அண்ட் ரிச்சுவல்ஸ். பரம்பரை என்பது உயிரியல் ரீதியானது மட்டுமல்ல, அது சடங்கு ரீதியானது. சிக்கல். ஒரு நபர் தனது வம்சாவளியை நிரூபிக்க கூட்டுக் குடும்பச் சொத்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பதை விட ஒரே குலதெய்வத்தை வணங்குபவரா ரிச்சுவல் பாண்ட் என்பதே முக்கியம். எடுத்துக்காட்டு: தமிழ்நாட்டில் பங்காளி பாஞ்ச்லி என்ற உறவுமுறை உள்ளது. இவர்கள் அனைவரும் ஒரே மூதாதையரிடமிருந்து வந்தவர்கள். இவர்களுக்குள் திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது.
ஆனால் ஒரு பெண் திருமணமாகிச் சென்றாலும் அவர் தனது பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கும் உரிமை சில இடங்களில் தொடர்கிறது, சில இடங்களில் மறுக்கப்படுகிறது. இது பெண்ணின் வம்சாவளி அடையாளத்தில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. தத்தெடுப்பு மற்றும் போலி உறவுமுறை ஃபிக்டிவ் கின்ஷிப். வம்சாவளி என்பது பிறப்பால் வருவது என்ற விதியை தத்தெடுப்பு அடாப்ஷன் உடைக்கிறது. சிக்கல்: ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது அக்குழந்தையின் உயிரியல் ரீதியான வம்சாவளி துண்டிக்கப்பட்டு சட்டரீதியான புதிய வம்சாவளி உருவாக்கப்படுகிறது. பழைய காலத்தில் வாரிசு இல்லாத ஒரு ஆண் தன் மகளின் மகனை தத்தெடுத்து எலாட்டோங் அடாப்ஷன் அவனை தன் வம்சாவளியாக மாற்றும் வழக்கம் இருந்தது. இது பரம்பரை என்பது இரத்தம் சார்ந்தது என்ற விதியை பொய்யாக்குகிறது. முடிவுரை: இந்தியாவில் பரம்பரை மற்றும் வம்சாவளி என்பது ஒரு நேரிக்கோட்டு பாதை அல்ல. அது சட்டம், மதம் மற்றும் பிராந்திய பழக்கவழக்கங்களாற்றி விவாதிக்கவும். பொருத்தமான எடுத்துக்காட்டுகள் கொடுங்கள். Lineage and descent in India. Patrilineal descent. In patrilineal systems, descent is traced through the male line, with property and social identity passed down from father to son. Many communities in North India follow this system. தந்தைவழி வம்சாவளி அமைப்புகளில் வம்சாவளி ஆண் வழியே கண்டறியப்படுகிறது, சொத்து மற்றும் சமூக அடையாளம் தந்தையிடமிருந்து மகனுக்கு கடத்தப்படுகிறது. வட இந்தியாவில் பல சமூகங்கள் இந்த முறையை பின்பற்றுகின்றன. Matrilineal descent. In matrilineal systems, descent is traced through the female line, with property and social identity passed down from mother to daughter. Some communities in South India, like the Nayars of Kerala, follow this system. தாய்வழி வம்சாவளி அமைப்புகளில் வம்சாவளி பெண் வழியே கண்டறியப்படுகிறது, சொத்து மற்றும் சமூக அடையாளம் தாயிடமிருந்து மகளுக்கு கடத்தப்படுகிறது. தென்னிந்தியாவில் உள்ள சில சமூகங்கள், கேரளாவின் நாயர்கள் போன்றவை இந்த முறையை பின்பற்றுகின்றன. Lineage. In the Gotra system, individuals are grouped into lineages based on their patrilineal descent. Clans are larger kin groups, often comprising multiple lineages, with members sharing a common ancestry. பரம்பரை கோத்ர அமைப்பில் தனிநபர்கள் தங்கள் தந்தை வழி வம்சாவளியின் அடிப்படையில் பரம்பரைகளாக தொகுக்கப்படுகிறார்கள். Conceptual issues. கருத்தியல் சிக்கல்கள். Social identity. Lineage and descent play a significant role in determining social identity, influencing an individual's status, rights, and responsibilities. சமூக அடையாளத்தை தீர்மானிப்பதில் பரம்பரை மற்றும் வம்சாவளி குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. இது ஒரு தனிநபரின் நிலை, உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை பாதிக்கிறது. Property rights. Descent systems influence property rights, with patrilineal and matrilineal systems having different impacts on hereditary. சொத்து உரிமைகள். பரம்பரை அமைப்புகள் சொத்து உரிமைகளையும் பாதிக்கின்றன. தந்தைவழி மற்றும் தாய்வழி அமைப்புகள் பரம்பரைக்கு வெவ்வேறு தாக்கங்களை கொண்டுள்ளன. The concepts of lineage and descent are complex and nuanced in India, reflecting the country's diverse cultural and social landscape. Different systems of descent and lineage have significant implications for social relationships, property rights, and family dynamics. இந்தியாவில் பரம்பரை மற்றும் வம்சாவளி பற்றிய கருத்துக்கள் சிக்கலானவை மற்றும் நுணுக்கமானவை. இது நாட்டின் மாறுபட்ட கலாச்சார மற்றும் சமூக நிலப்பரப்பை பிரதிபலிக்கிறது. பரம்பரை மற்றும் வம்சாவளியின் வெவ்வேறு அமைப்புகள் சமூக உறவுகள், சொத்துரிமைகள் மற்றும் குடும்ப இயக்கவியல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளன. Define the concepts of descent and alliance. Differentiate between North Indian and South Indian kinship systems with examples. வம்சாவளி மற்றும் கூட்டணி என்ற கருத்துகளை வரையறுக்கவும். வட இந்திய மற்றும் தென்னிந்திய உறவு முறைகளை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்துங்கள். Descent and alliance. Descent determines their social identity and their rights. வம்சாவளி என்பது அவர்களின் சமூக அடையாளத்தையும் அவரது உரிமைகளையும் தீர்மானிக்கிறது. Alliance refers to the relationships established through marriage, creating bonds between families and kin groups.
கூட்டணி என்பது திருமணத்தின் மூலம் நிறுவப்பட்ட உறவுகளை குறிக்கிறது, குடும்பங்கள் மற்றும் உறவினர் குழுக்களுக்கு இடையே பிணைப்புகளை உருவாக்குகிறது. நார்த் இந்தியன் கின்ஷிப் சிஸ்டம் வட இந்திய உறவுமுறை அமைப்பு. பேட்ரிலினியல். North Indian kinship system is predominantly patrilineal, with property and social identity passed down through the male line. தந்தைவழி உறவுமுறை வட இந்திய உறவுமுறை அமைப்பு பெரும்பாலும் தந்தைவழி உறவுமுறையை கொண்டது, சொத்து மற்றும் சமூக அடையாளம் ஆண் வழியாக கடத்தப்படுகிறது. Hypergamy. Women often marry into higher status families, reinforcing social hierarchies. Hypergamy. பெண்கள் பெரும்பாலும் உயர் அந்தஸ்துள்ள குடும்பங்களில் திருமணம் செய்து கொள்கிறார்கள், இது சமூக படிநிலைகளை வலுப்படுத்துகிறது. கோத்ரா சிஸ்டம். The Gotra system, which prohibits marriage within the same lineage, is prevalent in many North Indian communities. கோத்ரா அமைப்பு ஒரே பரம்பரைக்குள் திருமணத்தை தடை செய்யும் கோத்ரா அமைப்பு பல வட இந்திய சமூகங்களில் பரவலாக உள்ளது. South Indian kinship system தென்னிந்திய உறவுமுறை Dravidian kinship. South Indian kinship system is characterized by cross, cousin marriages, with a preference for marriage between children of siblings of the opposite sex. திராவிட உறவுமுறை தென்னிந்திய உறவுமுறை என்பது எதிர்பாலினத்தைச் சேர்ந்த உடன்பிறந்தவர்களின் குழந்தைகளுக்கு இடையேயான திருமணத்தை முன்னுரிமையாகக் கொண்ட குறுக்கு உறவினர் திருமணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. Bilateral. Some South Indian communities, like the Nayars, follow a matrilineal or bilateral system, with property and social identity passed down through the female line or both male and female lines. இருதரப்பு. நாயர்களை போன்ற சில தென்னிந்திய சமூகங்கள் பெண் வழித்தோன்றல்கள் அல்லது ஆண் மற்றும் பெண் வழித்தோன்றல்கள் வழியாக சொத்து மற்றும் சமூக அடையாளத்தை கொண்ட ஒரு தாய்வழி அல்லது இருதரப்பு முறையை பின்பற்றுகின்றன. The North Indian and South Indian kinship systems differ significantly, reflecting the diverse cultural and social contexts of these regions. வட இந்திய மற்றும் தென்னிந்திய உறவுமுறை அமைப்புகள் கணிசமாக வேறுபடுகின்றன, இது இந்த பகுதிகளின் மாறுபட்ட கலாச்சார மற்றும் சமூக சூழல்களை பிரதிபலிக்கிறது. குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான வேறுபாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துங்கள். குடும்பம் ஃபேமிலி மற்றும் வீடு, வீட்டு அலகு ஹவுஸ்ஹோல்ட் ஆகிய இரண்டு சொற்களும் அடிக்கடி ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றுக்கு இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. இந்தியச் சமூக கட்டமைப்பை, குறிப்பாக கூட்டுக்குடும்ப அமைப்பை புரிந்து கொள்ள இந்த வேறுபாட்டை அறிவது மிக அவசியம். இவற்றின் முக்கியத்துவத்தை கீழ்க்கண்டவாறு பகுப்பாய்வு செய்யலாம். அடிப்படை வரையறை வேறுபாடு. குடும்பம் ஃபேமிலி, இது உறவுமுறை கின்ஷிப் சார்ந்தது. இரத்த உறவு, திருமணம் அல்லது தத்தெடுப்பு ஆகியவற்றால் இணைக்கப்பட்ட நபர்களின் குழு. இவர்கள் ஒரே இடத்தில் வசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வீடு, வீட்டு அலகு ஹவுஸ்ஹோல்ட், இது வசிப்பிடம் ரெசிடென்ஸ் சார்ந்தது. ஒரே கூரையின் கீழ் வசித்து ஒரே சமையலறையில் காமன் ஹாத் சமைத்து உண்பவர்களின் குழு. வேறுபாட்டின் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்ஷன். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்துகொள்வது ஏன் முக்கியம் என்பதற்கான காரணங்கள். கூட்டுக்குடும்பம் அழிகிறதா என்ற விவாதம் த ஜாயிண்ட் ஃபேமிலி டிபேட். பலர் இந்தியாவில் கூட்டுக்குடும்பம் அழிந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். அவர்கள் வீட்டு அலகை ஹவுஸ்ஹோல்ட் மட்டும் பார்க்கிறார்கள். எடுத்துக்காட்டு, ஒரு பெரிய கூட்டுக்குடும்பம் இடநெருக்கடி காரணமாக பக்கத்து வீடுகளில் வசிக்கலாம் 2 households. ஆனால் அவர்கள் பண்டிகைகளை ஒன்றாக கொண்டாடுவார்கள், பொருளாதார ரீதியாக ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை ஒன்றாக எடுப்பார்கள். முக்கியத்துவம் இங்கு வீட்டு அலகு சிதைந்திருந்தாலும் குடும்பம் ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட்னஸ் அப்படியே உள்ளது. இந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்ள ஏஎம் ஷா போன்ற சமூகவியலாளர்கள் இவ்விரண்டையும் பிரித்து பார்ப்பது அவசியம் என்கின்றனர். உறுப்பினர்களின் கலவை காம்போசிஷன். ஒரு குடும்பத்தில் உறவினர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் ஒரு வீட்டு அலகில் உறவினர் அல்லாதவர்களும் இருக்கலாம். உதாரணமாக, வீட்டில் தங்கி வேலை செய்யும் பணியாளர்கள், நண்பர்கள் அல்லது ரூம்மேட்ஸ் ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து ஒரே சமையலறையை பகிர்ந்து கொள்வார்கள். இவர்கள் வீட்டு அலகின் உறுப்பினர்கள், ஆனால் குடும்பம் அல்ல. புலம்பெயர்வு மற்றும் நவீன வாழ்க்கை மைக்ரேஷன். இன்று வேலை நிமித்தமாக மக்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்கின்றனர்.
கணவன் வெளிநாட்டிலும் மனைவி மற்றும் குழந்தைகள் இந்தியாவிலும் வசிக்கலாம். இங்கு இவர்களது வீட்டு அலகுகள் 2 ஹவுஸ்ஹோல்ட்ஸ். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பம், ஒன் ஃபேமிலி. எனவே ஒரு வீட்டை மட்டும் வைத்து கணக்கிட்டால் இவர்களது உண்மையான குடும்ப பிணைப்பை புரிந்துகொள்ள முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் டேட்டா. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் என்பது வீட்டு அலகுகளை ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அடிப்படையாக கொண்டது, குடும்பங்களை அல்ல. ஒரு வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் என்பதைத்தான் அது கணக்கிடுகிறது. எனவே சென்சஸ் தரவுகளை வைத்து மட்டும் குடும்ப அமைப்பை பற்றிய முடிவுக்கு வருவது தவறானது. Bring out the significance of the difference between family and household. குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான வேறுபாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துங்கள். Difference between family and household. Family. A family is a group of persons related by blood, marriage, or adoption. குடும்பம் என்பது இரத்த உறவு அல்லது திருமணத்தின் மூலம் இணைக்கப்பட்ட நபர்களின் குழுவாகும். Household joint family. A joint family is a group of persons consisting of 3 or more generations living together in the same dwelling. They are sharing resources and expenses. கூட்டு குடும்பம் என்பது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகளை கொண்ட நபர்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்வது. அவர்கள் வளங்களையும் செலவுகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். Significance முக்கியத்துவம். Distinct concepts. The distinction highlights that family and household are not interchangeable terms, with family focusing on kinship ties and household emphasizing shared living arrangements. தனித்துவமான கருத்துக்கள். குடும்பம் மற்றும் வீடு ஆகியவை ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய சொற்கள் அல்ல என்பதை இந்த வேறுபாடு எடுத்துக் காட்டுகிறது. குடும்பம் உறவுகளில் கவனம் செலுத்துகிறது மற்றும் குடும்பம் பகிரப்பட்ட வாழ்க்கை ஏற்பாடுகளை வலியுறுத்துகிறது. Analytical clarity. Recognizing the difference provides analytical clarity in understanding social structures, relationships, and dynamics within households and families. The distinction between family and household is significant for understanding social relationships, structures, and dynamics in various cultural contexts. பகுப்பாய்வு தெளிவு. வேறுபாட்டை அங்கீகரிப்பது. வீடுகள் மற்றும் குடும்பங்களுக்குள் சமூக கட்டமைப்புகள், உறவுகள் மற்றும் இயக்கவியல் ஆகியவற்றை புரிந்துகொள்வதில் பகுப்பாய்வு தெளிவை வழங்குகிறது. பல்வேறு கலாச்சார சூழல்களில் சமூக உறவுகள், கட்டமைப்புகள் மற்றும் இயக்கவியல் ஆகியவற்றை புரிந்துகொள்வதற்கு குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான வேறுபாடு குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் கூட்டு குடும்பத்தின் பரிமாணங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். இந்தியாவில் கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி என்பது வெறுமனே ஒரே வீட்டில் வசிப்பது மட்டுமல்ல, அது ஆழமான சமூக, பொருளாதார மற்றும் ஆன்மீக பரிமாணங்களை கொண்டது. சமூகவியலாளர்கள் கூட்டு குடும்பத்தை அதன் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் மற்றும் செயல்பாடு ஃபங்க்ஷன் அடிப்படையில் பல்வேறு பரிமாணங்களாக பகுப்பாய்வு செய்கின்றனர். முக்கியமான பரிமாணங்கள் பின்வருமாறு. வசிப்பிட பரிமாணம் ரெசிடென்ஷியல் டைமென்ஷன். பாரம்பரிய வரையறைப்படி கூட்டு குடும்பம் என்பது ஒரே கூரையின் கீழ் அண்டர் ஒன் ரூஃப் வசிக்கும் மக்களை குறிக்கும். தலைமுறைகள். குறைந்தது 3 தலைமுறையினர் தாத்தா, பாட்டி, பெற்றோர், பேரப்பிள்ளைகள் ஒன்றாக வசிப்பார்கள். பொருளாதார பரிமாணம் எக்கனாமிக் டைமென்ஷன். இதுவே கூட்டு குடும்பத்தின் முதுகெலும்பாகும். கூட்டுச் சொத்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. மூதாதையர் சொத்து அனைவருக்கும் பொதுவானது. இதில் அனைவருக்கும் பிறப்புரிமை கோபாசனரி ரைட்ஸ் உண்டு. பொது நிதியம் காமன் பூல் ஆஃப் இன்கம். குடும்ப உறுப்பினர்கள் சம்பாதிக்கும் பணம் பெரும்பாலும் குடும்பத் தலைவரிடம் காட்ட ஒப்படைக்கப்பட்டு பொதுச் செலவுகளுக்காக பயன்படுத்தப்படும். கூட்டு உற்பத்தி. விவசாய குடும்பங்களில் அனைவரும் ஒரே நிலத்தில் உழைத்து உற்பத்தியில் ஈடுபடுவது பொருளாதார பிணைப்பை உறுதி செய்கிறது. அதிகார பரிமாணம் அத்தாரிட்டி டைமென்ஷன். கூட்டு குடும்பம் ஒரு தெளிவான அதிகார படிநிலையை ஹைரார்கி கொண்டது. கர்த்தா காட்டா குடும்பத்தின் மிக மூத்த ஆண் உறுப்பினர் தலைவராகச் செயல்படுவார். நிதி நிர்வாகம் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் இவருடையது. வயது மற்றும் பாலினம். அதிகாரம் பெரும்பாலும் வயது மூத்தவர் மற்றும் பாலினம் ஆண் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இளையவர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது எழுதப்படாத விதி. சடங்கு மற்றும் மத பரிமாணம் ரிச்சுவல் டைமென்ஷன். இது குடும்ப உறுப்பினர்களை ஆன்மீக ரீதியாக இணைக்கிறது.
குலதெய்வ வழிபாடு குடும்பத்தினர் எங்கு வசித்தாலும் அவர்கள் ஒரே குலதெய்வத்தை கிளான் டெயட்டி வணங்குபவர்களாக இருப்பார்கள். இறப்புச் சடங்குகள் ஸ்ரதா மூதாதையர்களுக்குச் செய்யும் திதி மற்றும் சடங்குகள் குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கின்றன. இது நாங்கள் ஒரே இரத்தம் என்ற உணர்வை வலுப்படுத்துகிறது. செயல்பாட்டு பரிமாணம் ஃபங்க்ஷனல் டைமென்ஷன். ஐ.பி. தேசாய் எஸ்.வி. பிரபல சமூகவியலாளர் ஐ.பி. தேசாய் ஐ.பி. தேசாய் கூட்டுக் குடும்பம் அமைப்பால் சிதைந்தாலும் செயல்பாட்டால் இன்றும் உயிர்ப்புடன் உள்ளது என்கிறார். இதனை ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட்னஸ் என்பர். நகரங்களில் தனிக்குடித்தனம் நியூக்ளியர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் என்றாலும் திருமணம் மருத்துவம் மற்றும் பொருளாதார நெருக்கடி நேரங்களில் கூட்டுக் குடும்பமாகவே செயல்படுகிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதிலும் முதியோரை பராமரிப்பதிலும் பரஸ்பர உதவி மியூச்சுவல் எய்ட் இன்றும் தொடர்கிறது. முடிவுரை: இந்திய கூட்டுக் குடும்பத்தை பகுப்பாய்வு செய்யும்போது அதன் வடிவம் ஃபார்ம் மாறிவிட்டது, ஆனால் அதன் உணர்வு ஸ்பிரிட் மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்று இந்தியாவில் காணப்படுவது கட்டமைப்பு ரீதியான தனி குடித்தனங்கள், ஆனால் செயல்பாட்டு ரீதியான கூட்டுக் குடும்பங்கள், ஸ்ட்ரக்சரலி நியூக்ளியர் பட் ஃபங்க்ஷனலி ஜாயிண்ட் ஆகும். முடிவுரை: குடும்பம் என்பது ஒரு சமூக நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன், ஆனால் வீடு என்பது ஒரு வசிப்பிட ஏற்பாடு ரெசிடென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட். இந்தியாவில் கூட்டுக் குடும்ப முறை சிதையவில்லை, அது வெறும் வீட்டு அலகுகளாக பிரிந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள இந்த வேறுபாடு மிகவும் அவசியம். Analyze household dimensions of family in India. இந்தியாவில் கூட்டுக் குடும்பத்தின் பரிமாணங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். Household dimensions of family in India. இந்தியாவில் குடும்பத்தின் வீட்டு பரிமாணங்கள். Family structure. Indian households consist of multiple generations and relatives. குடும்ப அமைப்பு. இந்திய குடும்பங்கள் பல தலைமுறைகள் மற்றும் உறவினர்களை கொண்டுள்ளன. Roles and responsibilities. Family members have distinct roles and responsibilities. பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தனித்துவமான பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன. Changing dynamics. மாறும் இயக்கவியல். Nuclearization. There is a trend towards nuclear families. அணு குடும்பங்களை நோக்கிய போக்கு உள்ளது. Increased female participation. Increased female participation is changing joint family dynamics. அதிகரித்த பெண் பங்கேற்பு. அதிகரித்த பெண் பங்கேற்பு கூட்டுக் குடும்ப இயக்கவியலை மாற்றுகிறது. The household dimensions of family in India reflect complex relationships and dynamics, influenced by cultural, social, and economic factors. இந்தியாவில் குடும்பத்தின் வீட்டு பரிமாணங்கள் கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதார காரணிகளால் பாதிக்கப்படும் சிக்கலான உறவுகள் மற்றும் இயக்கவியலை பிரதிபலிக்கின்றன. Clarify the distinction between household and family and evaluate whether joint families have completely disintegrated. வீடு மற்றும் குடும்பம் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை தெளிவுபடுத்தி கூட்டுக் குடும்பங்கள் முற்றிலுமாக சிதைந்துவிட்டதா என்பதை மதிப்பிடுங்கள். Distinction between household and family. Household. A household refers to a group of individuals living together in the same dwelling, sharing resources and expenses. வீடு. ஒரு வீடு என்பது ஒரே குடியிருப்பில் ஒன்றாக வாழும், வளங்கள் மற்றும் செலவுகளை பகிர்ந்து கொள்ளும் தனிநபர்களின் குழுவை குறிக்கிறது. Family. A family comprising individuals related by blood, marriage, or adoption. குடும்பம், இரத்தம், திருமணம் அல்லது தத்தெடுப்பு மூலம் தொடர்புடைய நபர்களை கொண்ட ஒரு குடும்பம். Joint families. கூட்டுக் குடும்பங்கள். Definition. Joint families are households consisting of multiple married couples and their children, often from the same lineage. வரையறை. கூட்டுக் குடும்பங்கள் என்பது பல திருமணமான தம்பதிகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளை கொண்ட வீடுகள், பெரும்பாலும் ஒரே வம்சாவளியைச் சேர்ந்தவை. Disintegration. While the traditional joint family system has undergone significant changes, it has not completely disintegrated. சிதைவு. பாரம்பரிய கூட்டுக் குடும்ப முறை குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியிருந்தாலும் அது முழுமையாக சிதைவடையவில்லை. Adaptation. Many joint families have adapted to changing social and economic conditions, with some families opting for smaller,
more nuclear living arrangements while still maintaining close relationships and shared responsibilities. தழுவல். பல கூட்டு குடும்பங்கள் மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மாறிவிட்டன. சில குடும்பங்கள் நெருக்கமான உறவுகளையும் பகிரப்பட்ட பொறுப்புகளையும் பராமரிக்கும் அதே வேளையில் சிறிய அதிக அணுசக்தி வாழ்க்கை ஏற்பாடுகளை தேர்வு செய்கின்றன. The distinction between household and family highlights the complexities of living arrangements and kinship ties. While the joint family system has evolved, it remains an important part of Indian social structure. வீடு மற்றும் குடும்பத்திற்கு இடையிலான வேறுபாடு வாழ்க்கை ஏற்பாடுகள் மற்றும் உறவுகளின் சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது. கூட்டு குடும்ப அமைப்பு உருவாகியுள்ள போதிலும் அது இந்திய சமூக கட்டமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகவே உள்ளது. இந்திய குடும்ப அமைப்பில் கட்டமைப்பு மாற்றங்கள் தொடர்பான சில முக்கியமான ஆய்வுகளை கொடுங்கள். இந்திய குடும்ப அமைப்பில் ஏற்பட்டுள்ள கட்டமைப்பு மாற்றங்கள் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் குறித்து பல சமூகவியலாளர்கள் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்திய கூட்டு குடும்பம் அழிந்து வருகிறதா அல்லது மாறி வருகிறதா என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆய்வுகள் உதவுகின்றன. முக்கியமான ஆய்வுகள் மற்றும் அவற்றின் முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எம். ஷா குடும்பச் சுழற்சி முறை. அவரது த ஹவுஸ்ஹோல்ட் டைமென்ஷன் ஆஃப் த ஃபேமிலி இன் இந்தியா என்ற நூல் மிக முக்கியமானது. கருத்து. இந்திய குடும்பங்கள் நிரந்தரமாக தனிக்குடித்தனமாகவோ நியூக்ளியர் அல்லது கூட்டு குடும்பமாகவோ ஜாயிண்ட் இருப்பதில்லை. அவை ஒரு வளர்ச்சிச் சுழற்சிக்கு டெவலப்மெண்டல் சைக்கிள் உட்பட்டவை. விளக்கம். ஒரு மகன் திருமணமாகி தனிக்குடித்தனம் செல்லும்போது அது தனிக்குடித்தனமாக மாறுகிறது. பின்னர் அவனுக்கு குழந்தைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து மணம் முடிக்கும்போது அது மீண்டும் கூட்டு குடும்பமாக மாறுகிறது. முடிவு. எனவே இந்தியாவில் தனி குடித்தனங்கள் அதிகரிப்பது என்பது கூட்டு குடும்ப முறை அழிவதை குறிக்கவில்லை, அது குடும்பச் சுழற்சியின் ஒரு கட்டம் மட்டுமே. ஐ.பி. தேசாய் செயல்பாட்டு ரீதியான கூட்டு குடும்பம். குஜராத்தின் மஹுவா நகரில் இவர் மேற்கொண்ட ஆய்வு ஒரு மைல்கல் ஆகும். கருத்து. ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட்னஸ் செயல்பாட்டு ரீதியான இணைப்பு. விளக்கம். குடும்பங்களை அவற்றின் வசிப்பிடத்தை ஸ்ட்ரக்சர் வைத்து மட்டும் அளவிடக்கூடாது. வெவ்வேறு வீடுகளில் வசித்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்யும் உதவிகள் சடங்குகள் மற்றும் கடமைகளை வைத்தே அளவிட வேண்டும். முடிவு. இந்தியாவின் நகரப்புற குடும்பங்கள் கட்டமைப்பு ரீதியாக தனித்தனியாக இருந்தாலும் செயல்பாட்டு ரீதியாக கூட்டாகவே உள்ளன என்று நிரூபித்தார். எம். கபாடியா கிராமம் vs நகரம். அவரது மேரேஜ் அண்ட் ஃபேமிலி இன் இந்தியா என்ற நூலில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களை ஒப்பிட்டுள்ளார். ஆய்வு. படித்த நடுத்தர வர்க்கத்தினர் கூட்டு குடும்ப அமைப்பையே விரும்புவதாக அவரது ஆய்வு காட்டியது. முடிவு. இந்திய குடும்ப அமைப்பு சிதைந்துவிடவில்லை. மாறாக பொருளாதார தேவைக்காக மட்டுமே மக்கள் தனிக்குடித்தனம் செல்கிறார்களே தவிர மனதளவில் கூட்டு குடும்ப உணர்வுடனேயே ஜாயிண்ட்னஸ் அண்ட் சென்டிமெண்ட் வாழ்கிறார்கள். எம்.எஸ். கோர் தொழில்மயமாக்கலின் தாக்கம். டெல்லியைச் சுற்றியுள்ள அகர்வால் குடும்பங்களிடம் இவர் ஆய்வு நடத்தினார். கருத்து. நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகியவை கூட்டு குடும்பத்தை சிதைக்கின்றனவா என்று ஆராய்ந்தார். முடிவு. கிராமப்புற குடும்பங்களை விட நகர்ப்புற குடும்பங்கள் தனிக்குடித்தன முறையை அதிகம் ஆதரிப்பதை இவர் கண்டறிந்தார். தொழில் சார்ந்த வேலைகள் சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ் கூட்டு குடும்ப தலைவரின் அதிகாரத்தை குறைப்பதாக கூறினார். பவுலின் கோலண்டா பிராந்திய வேறுபாடுகள். இவர் இந்திய குடும்பங்களை பல வகைகளாக டைபாலஜிஸ் பிரித்து ஆய்வு செய்தார். வீட்டளவில் குறைவாக இருப்பதையும் இவர் சுட்டிக்காட்டினார். நிலவுடைமை அதிகம் உள்ள இடங்களில் கூட்டு குடும்பம் வலுவாக இருப்பதை இவர் கண்டறிந்தார். வில்லியம் ஜே குட் குவித்தல் கோட்பாடு கன்வர்ஜென்ஸ் தியரி. கருத்து. இவரது வேர்ல்ட் ரெவல்யூஷன் அண்ட் ஃபேமிலி பேட்டர்ன்ஸ் என்ற நூலில் உலகம் முழுவதும் தொழில்மயமாக்கல் அதிகரிக்கும் போது அனைத்து சமூகங்களும் இந்தியா உட்பட இயல்பாகவே அணுக்கரு குடும்ப நியூக்ளியர் ஃபேமிலி முறையை நோக்கி நகரும் என்று வாதிட்டார். விளக்கம். கூட்டு குடும்பம் என்பது விவசாயச் சமூகத்திற்கு ஏற்றது, ஆனால் நவீன தொழிற்சமூகத்திற்கு தனிக்குடித்தனமே ஏற்றது என்பது இவரது வாதம். சுருக்கம்.
இந்த ஆய்வுகள் அனைத்தும் கூறும் பொதுவான கருத்து, இந்தியாவில் கூட்டு குடும்பத்தின் பெரிய வடிவம் பிக் ஸ்ட்ரக்சர் மாறி சிறிய அலகுகளாக ஸ்மால் யூனிட்ஸ் உடைந்துள்ளது. ஆனால் உறவு பிணைப்பு மற்றும் பரஸ்பர உதவிகள் என்ற அடிப்படையில் அது இன்றும் நிலைத்து நிற்கிறது. Give some of the important studies relating to the structural changes in the Indian family system. இந்திய குடும்ப அமைப்பில் கட்டமைப்பு மாற்றங்கள் தொடர்பான சில முக்கியமான ஆய்வுகளை கொடுங்கள். Shift from joint to nuclear families. Transition from traditional joint families to nuclear families, driven by urbanization, economic changes, and educational advancements. கூட்டு குடும்பங்களிலிருந்து அணு குடும்பங்களுக்கு மாறுதல், நகரமயமாக்கல், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் கல்வி முன்னேற்றங்களால் உந்தப்படும் பாரம்பரிய கூட்டு குடும்பங்களிலிருந்து அணு குடும்பங்களுக்கு மாறுதல். Urbanization and family structure. Urbanization is a significant factor in the shift towards nuclear families, with younger generations preferring independent living arrangements. நகரமயமாக்கல் மற்றும் குடும்ப அமைப்பு. இளைய தலைமுறையினர் சுயாதீனமான வாழ்க்கை ஏற்பாடுகளை விரும்புவதால் அணு குடும்பங்களை நோக்கி நகரமயமாக்கல் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாகும். Changing roles and responsibilities. The increasing participation of women in the workforce has altered family dynamics, with more shared responsibilities in household management and child rearing. மாறும் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள். பணியிடத்தில் பெண்களின் அதிகரித்து வரும் பங்கேற்பு குடும்ப இயக்கவியலை மாற்றியுள்ளது, வீட்டு மேலாண்மை மற்றும் குழந்தை வளர்ப்பில் அதிக பகிரப்பட்ட பொறுப்புகளுடன். Regional variations. South Indian states like Kerala and Tamil Nadu showing resilience in joint family systems despite modernization. பிராந்திய மாறுபாடுகள். கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் நவீனமயமாக்கல் இருந்தபோதிலும் கூட்டு குடும்ப அமைப்புகளில் மீள்தன்மையை காட்டுகின்றன. Adaptation and evolution. Joint families are adapting to changing circumstances, with geographic flexibility and economic restructuring helping them to survive in modern India. தழுவல் மற்றும் பரிணாமம். கூட்டு குடும்பங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறி வருகின்றன. புவியியல் நெகிழ்வுத்தன்மை மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு நவீன இந்தியாவில் உயிர் வாழ உதவுகின்றன. Impact of globalization. Globalization has introduced new values, lifestyles, and economic opportunities, contributing to changes in family structures and dynamics. உலகமயமாக்கலின் தாக்கம். உலகமயமாக்கல் புதிய மதிப்புகள், வாழ்க்கை முறைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது, இது குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் இயக்கவியலில் மாற்றங்களுக்கு பங்களிக்கிறது. Demographic transitions. India's declining fertility rate and aging population are expected to shape family structures and dynamics in the coming years. மக்கள் தொகை மாற்றங்கள். இந்தியாவின் குறைந்து வரும் கருவுறுதல் விகிதம் மற்றும் வயதான மக்கள் தொகை வரும் ஆண்டுகளில் குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் இயக்கவியலை வடிவமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. These provide insights into the complex and dynamic nature of Indian family structures, highlighting the interplay of social, economic, and cultural factors driving change. இவை இந்திய குடும்ப கட்டமைப்புகளின் சிக்கலான மற்றும் துடிப்பான தன்மை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன, மாற்றத்தை இயக்கும் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளின் தொடர்புகளை எடுத்துக்காட்டுகின்றன. நவீன பொருளாதார சீர்திருத்தங்களின் கீழ் குடும்பத்தின் கூட்டு குடும்ப பரிமாணங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். நவீன பொருளாதார சீர்திருத்தங்கள் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் 1991க்கு பிறகு இந்திய கூட்டு குடும்ப அமைப்பின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பொருளாதாரம் ஒரு விவசாயச் சமூகத்திலிருந்து தொழில் மற்றும் சேவை சார்ந்த சமூகமாக மாறியபோது குடும்பத்தின் பரிமாணங்களில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் பின்வருமாறு. கட்டமைப்பு சிதைவு ஸ்ட்ரக்சரல் ஃப்ராக்மெண்டேஷன். நவீன பொருளாதாரத்தின் அடிப்படை தேவை நகர்வு மொபிலிட்டி. நகரமயமாக்கல் வேலைவாய்ப்பிற்காக மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கும் இடம்பெயர்வது அதிகரித்துள்ளது. இதனால் ஒரே வீட்டில் 3 தலைமுறைகள் வசிக்கும் பாரம்பரிய முறை மாறி அணுக்கரு குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெருகிவிட்டன.
சிறிய அலகுகள், இடப்பற்றாக்குறை மற்றும் அதிக வாடகை காரணமாக நகரங்களில் பெரிய கூட்டு குடும்பங்கள் பிரிந்து ஒரே நகரத்தில் வெவ்வேறு வீடுகளில் வசிக்கும் போக்கு மல்டி ரெசிடென்ஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் உருவாகியுள்ளது. அதிகார படிநிலையில் மாற்றம். எரோஷன் ஆஃப் அத்தாரிட்டி. பாரம்பரிய கூட்டு குடும்பத்தில் அதிகாரம் என்பது வயது மற்றும் மூப்பு சீனியரிட்டி சார்ந்தது. கர்த்தாவின் வீழ்ச்சி. பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் தனிநபர் திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. இதனால் குடும்பத் தலைவரான கர்த்தா வின் காட்ட அதிகாரம் குறைந்து யார் அதிகம் சம்பாதிக்கிறார்களோ பெரும்பாலும் இளைஞர்கள் அவர்களின் கையில் முடிவெடுக்கும் அதிகாரம் சென்றுள்ளது. ஜனநாயகமயமாதல். குடும்ப முடிவுகள் இப்போது மூத்தவரால் திணிக்கப்படுவதில்லை, கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளால் விவாதிக்கப்படுகின்றன. பெண்களின் பொருளாதார சுதந்திரம். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் விமென். நவீன பொருளாதாரம் பெண்களுக்கு பரந்த வேலைவாய்ப்புகளை திறந்துவிட்டுள்ளது. இரட்டை வருமான குடும்பங்கள் டுவல் இன்கம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். பெண்கள் வேலைக்கு செல்வது அவர்களின் பொருளாதாரச் சார்பு நிலையை மாற்றியுள்ளது. இது கூட்டுக் குடும்பத்தின் ஆணாதிக்க பிடியை தளர்த்தி பெண்களுக்கு சமத்துவத்தை அளித்துள்ளது. அதே சமயம் இது மாமியார் மருமகள் உறவில் புதிய அதிகார போட்டிகளையும் உருவாக்கியுள்ளது. பராமரிப்புச் செயல்பாடுகளில் மாற்றம். கிவிங் கிரைசஸ். கூட்டுக் குடும்பத்தின் மிக முக்கிய பணி குழந்தைகள் மற்றும் முதியோரை பராமரிப்பதாகும். நிறுவனமயமாக்கல். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகளை பார்க்க காப்பகங்கள் கிரெஷஸ் மற்றும் முதியோரை பராமரிக்க முதியோர் இல்லங்கள் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் தேவைப்படுகின்றன. குடும்பம் செய்த வேலையை இப்போது சந்தை மார்க்கெட் எடுத்துக்கொண்டுள்ளது. நுகர்வு கலாச்சாரம் மற்றும் தனிமனிதவாதம். கன்சியூமரிசம் அண்ட் இண்டிவிஜுவலிசம். கூட்டு நிதியம் மறைவு. முன்பு அனைவரின் வருமானமும் ஒரு பொதுவான நிதியில் காமன் பூல் சேர்க்கப்படும். இப்போது தனிநபர் வங்கிக் கணக்குகள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் வந்துவிட்டன. வாழ்க்கை முறை மாற்றம். தியாகம் என்ற பழைய கூட்டு குடும்ப மதிப்பு மறைந்து சுய மகிழ்ச்சி மற்றும் ஆடம்பரம் லைஃப் ஸ்டைல் முக்கியத்துவம் பெறுகிறது. இது குடும்பங்களுக்குள் பொருளாதார ஏற்றத்தாழ்வை உருவாக்கி பிளவுகளை ஏற்படுத்துகிறது. செயல்பாட்டு ரீதியான இணைப்பு. ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட்னஸ். ஒரு நேர்மறை மாற்றம். கட்டமைப்பு சிதைந்தாலும் தொழில்நுட்பம் கூட்டு குடும்பத்தை காப்பாற்றுகிறது. டிஜிட்டல் கூட்டு குடும்பம். வாட்ஸ்ஆப் தனம் ஆனால் உணர்வில் கூட்டு குடும்பம் என்ற புதிய வடிவத்தை உருவாக்கியுள்ளது. முடிவுரை. நவீன பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் மாற்றங்கள். Increased female workforce participation. Economic reforms have led to increased female participation in the workforce, changing household dynamics and roles. பெண் பணியாளர்கள் பங்கேற்பு அதிகரிப்பு. பொருளாதார சீர்திருத்தங்கள் தொழிலாளர் தொகுப்பில் பெண் பங்கேற்பை அதிகரிக்கவும் வீட்டு இயக்கவியல் மற்றும் பாத்திரங்களை மாற்றவும் வழிவகுத்தன. Nuclearization of families. Economic independence and urbanization have contributed to the nuclearization of families, with more households consisting of single-family units. குடும்பங்களின் அணுசக்திமயமாக்கல். பொருளாதார சுதந்திரம் மற்றும் நகரமயமாக்கல் குடும்பங்களின் அணுசக்திமயமாக்கலுக்கு பங்களித்துள்ளன, மேலும் அதிகமான குடும்பங்கள் ஒற்றை குடும்ப அலகுகளை கொண்டுள்ளன. Changing decision-making patterns. Shifts in economic power within households have led to changes in decision-making patterns, with more collaborative or female-led decision-making in some cases. முடிவெடுக்கும் முறைகளை மாற்றுதல். வீடுகளுக்குள் பொருளாதார சக்தியில் ஏற்படும் மாற்றங்கள் முடிவெடுக்கும் முறைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தன, சில சந்தர்ப்பங்களில் அதிக ஒத்துழைப்பு அல்லது பெண் தலைமையிலான முடிவெடுப்புடன். Impact on family relationships. Economic changes have influenced family relationships, with potential impacts on family cohesion, support systems, and intergenerational relationships. குடும்ப உறவுகளில் தாக்கம். பொருளாதார மாற்றங்கள் குடும்ப உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன, குடும்ப ஒற்றுமை, ஆதரவு அமைப்புகள் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான உறவுகளில் சாத்தியமான தாக்கங்களுடன். Implications. தாக்கங்கள். Redefining roles and responsibilities. Modern economic reforms have led to redefinitions of roles and responsibilities within households, with implications for family dynamics and relationships.
பங்குகள் மற்றும் பொறுப்புகளை மறுவரையறை செய்தல், நவீன பொருளாதார சீர்திருத்தங்கள் குடும்ப இயக்கவியல் மற்றும் உறவுகளுக்கான தாக்கங்களுடன் வீடுகளுக்குள் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை மறுவரையறை செய்ய வழிவகுத்தன. Adapting to change. Families have had to adapt to changing economic circumstances, with implications for household structures, relationships, and well-being. மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றுதல். குடும்பங்கள் மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டியிருந்தது, வீட்டு கட்டமைப்புகள், உறவுகள் மற்றும் நல்வாழ்வுக்கான தாக்கங்களுடன். The changes in household dimensions of family under modern economic reforms reflect the complex interplay between economic, social, and cultural factors shaping family life. நவீன பொருளாதார சீர்திருத்தங்களின் கீழ் குடும்பத்தின் வீட்டு பரிமாணங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையை வடிவமைக்கும் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார காரணிகளுக்கு இடையிலான சிக்கலான தொடர்பை பிரதிபலிக்கின்றன. Nuclear families grow into joint families and then break into nuclear families. The change from nuclear to joint and from joint to nuclear families is fairly frequent in India. Explain the changes in the structure and functions of joint family in this context. கூட்டுக் குடும்பங்களாக வளர்ந்து தனிக்குடும்பங்களாக பிரிகின்றன. பின்னர் தனிக்குடும்பங்களிலிருந்து கூட்டுக் குடும்பங்களுக்கும் மாறுவதும் இந்தியாவில் அடிக்கடி நிகழ்கிறது. இந்த சூழலில் கூட்டுக் குடும்பத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை விளக்குங்கள். Changes in structure and functions of joint family. கூட்டுக் குடும்பத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள். Cyclical nature. Joint families in India often follow a cyclical pattern, with nuclear families growing into joint families and then breaking into nuclear families again. சுழற் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை விளக்குங்கள். Changes in structure and functions of joint family. கூட்டுக் குடும்பத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள். Cyclical nature. Joint families in India often follow a cyclical pattern, with nuclear families growing into joint families and then breaking into nuclear families again. சுழற்சி இயல்பு. இந்தியாவில் கூட்டுக் குடும்பங்கள் பெரும்பாலும் ஒரு சுழற்சி முறையை பின்பற்றுகின்றன, தனிக்குடும்பங்கள் கூட்டுக் குடும்பங்களாக வளர்ந்து மீண்டும் தனிக்குடும்பங்களாக உடைகின்றன. Structural changes. The structure of joint families can change over time, with shown adaptability in response to change ஏற்ப தகவமைப்பு திறனை காட்டியுள்ளன. Resilience. The cyclical nature of joint families highlights their resilience and ability to evolve over time. மீள்தன்மை. கூட்டுக் குடும்பங்களின் சுழற்சி இயல்பு அவற்றின் மீள்தன்மை மற்றும் காலப்போக்கில் பரிணமிக்கும் திறனை எடுத்துக்காட்டுகிறது. The changes in the structure and functions of joint families in India reflect the dynamic nature of family relationships and the ability of families to adapt to changing circumstances. இந்தியாவில் கூட்டுக் குடும்பங்களின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் குடும்ப உறவுகளின் மாறும் தன்மையையும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப குடும்பங்கள் தகவமைப்பு திறனையும் பிரதிபலிக்கின்றன. இந்திய குடும்பத்தின் நிலையற்ற தன்மைக்கு என்ன காரணிகள் காரணமாகின்றன? நவீன சமுதாயத்தில் தற்போதைய நெருக்கடியிலிருந்து அந்த குடும்பம் தப்பிக்குமா? இந்திய குடும்பம் தற்போது ஒரு சமூக மாற்றத்தின் சோஷியல் டிரான்சிஷன் மையப்புள்ளியில் நிற்கிறது. இதனை அழிவு என்று சொல்வதை விட ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறும் பரிணாம வளர்ச்சி என்று சொல்வதே பொருத்தமானது. குடும்பத்தின் நிலையற்ற தன்மைக்கான காரணிகளையும் அதன் எதிர்காலத்தையும் கீழே விரிவாக காணலாம். பகுதி 1. குடும்பத்தின் நிலையற்ற தன்மைக்கு காரணமான காரணிகள். நவீன இந்திய குடும்பங்களில் ஏற்படும் விரிசல்களுக்கும் விவாகரத்துகள் அதிகரிப்பதற்கும் முக்கியமான சமூக பொருளாதார காரணிகள் இவை. அதீத தனிமனிதவாதம் ஹைப்பர் இண்டிவிஜுவலிசம். கூட்டுக் குடும்பத்தில் நாம் வி என்ற உணர்வு மேலோங்கி இருந்தது. ஆனால் நவீன குடும்பத்தில் நான் ஐ என்ற உணர்வு அதிகரித்துவிட்டது. குடும்ப நலனை விட தனிமனித மகிழ்ச்சி, லட்சியம் மற்றும் தனியுரிமை பிரிவசி ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை குறைந்துவிட்டது. பெண்களின் அதிகாரமளிப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரம். இது ஒரு நேர்மறையான மாற்றம் என்றாலும் இது பாரம்பரிய ஆணாதிக்க குடும்ப அமைப்பை ஆட்டம் காணச் செய்துள்ளது. பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைந்துள்ளதால் வன்முறை அல்லது அடக்குமுறையை சகித்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
பொருந்தாத திருமணத்திலிருந்து விலகுவது தவறில்லை என்ற துணிச்சல் பெண்களுக்கு வந்துள்ளது. இது விவாகரத்து விகிதத்தை உயர்த்தினாலும் அது சுயமரியாதையின் வெளிப்பாடே. எதிர்பார்ப்புகளின் முரண்பாடு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்றைய தம்பதியினர் சினிமா மற்றும் சமூக ஊடகங்களை பார்த்துவிட்டு திருமண வாழ்க்கையை பற்றி அதீத கற்பனைகளை அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வளர்த்து கொள்கின்றனர். யதார்த்த வாழ்க்கை சவாலாக இருக்கும்போது ஏமாற்றம் அடைந்து உறவை முறித்துக் கொள்கின்றனர். தார்மீக கட்டுப்பாடுகள் தளர்வு. திருமணம் என்பது 7 ஜென்ம பந்தம் என்ற புனிதத்தன்மை சாக்ரமெண்டல் வேல்யூ குறைந்து வருகிறது. விவாகரத்து என்பது ஒரு சமூக அவமானமாக ஸ்டிக்மா பார்க்கப்பட்ட காலம் போய் அது ஒரு சட்டரீதியான தீர்வாக பார்க்கப்படும் காலம் வந்துவிட்டது. தொழில்நுட்பத்தின் ஊடுருவல், ஸ்மார்ட்போன்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் தகவல் தொடர்பை குறைத்துவிட்டன. கம்யூனிகேஷன் கேப். இணையம் வழியாக ஏற்படும் ஈர்ப்புகள் மற்றும் நம்பிக்கை துரோகங்கள் டிஜிட்டல் இன்ஃபிடெலிட்டி குடும்பங்களை சிதைக்கின்றன. பகுதி 2. தற்போதைய நெருக்கடியிலிருந்து குடும்பம் தப்பிக்குமா? நிச்சயமாக இந்திய குடும்பம் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கும், ஆனால் பழைய வடிவத்தில் அல்ல. சமூகவியலாளர்களின் பார்வையில் குடும்பம் என்ற நிறுவனம் அழியாது, அது தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அடாப்டேஷன். அதற்கான காரணங்கள்: உணர்வுபூர்வமான தேவை எமோஷனல் நெசசிட்டி. மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவனுக்கு தனிமை என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் மன அழுத்தத்தை தரும். ஒரு பாதுகாப்பான இடம் சேஃப்டி நெட் மற்றும் நிபந்தனையற்ற அன்பு அன்கண்டிஷனல் லவ் கிடைப்பதற்கு குடும்பம் மட்டுமே ஒரே வழியாக உள்ளது. இந்த தேவை இருக்கும் வரை குடும்பம் அழியாது. ஜனநாயக குடும்பங்களின் எழுச்சி. குடும்பம் அழியவில்லை, அதில் இருந்த அதிகாரம் அத்தாரிட்டி தான் அழிகிறது. பழைய குடும்பம் கணவன் கட்டளையிடுவார், மனைவி கீழ்ப்படிவார். புதிய குடும்பம் இது நட்பு மற்றும் சமத்துவத்தின் கம்பானியன்ஷிப் அண்ட் எக்வாலிட்டி அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. இந்த புதிய வடிவம் டெமோக்ராட்டிக் ஃபேமிலி மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் நீண்ட காலம் நிலைக்கக்கூடியது. செயல்பாட்டு ரீதியான பிணைப்பு. நகரங்களில் மக்கள் தனித்தனியாக வசித்தாலும் நெருக்கடியான நேரங்களில் மருத்துவம், குழந்தை வளர்ப்பு இன்றும் பெற்றோரும் உறவினர்களுமே முதல் உதவியாளர்களாக இருக்கின்றனர். இந்த பரஸ்பர சார்பு இன்டர்டிபெண்டன்ஸ் குடும்பத்தை காப்பாற்றும். நெகிழ்வுத்தன்மை ரெசிலியன்ஸ். இந்திய கலாச்சாரத்தில் குடும்பம் என்பது ஆழமாக வேரூன்றிய விஷயம். லிவிங் இன் லைஃப் இன் உறவுகள் அதிகரித்தாலும் இறுதியில் பெரும்பாலானோர் திருமண உறவையே நாடுகின்றனர். இது குடும்பத்தின் மீதான நம்பிக்கையை காட்டுகிறது. முடிவுரை. தற்போது நாம் காண்பது குடும்பத்தின் முடிவு எண்ட் அல்ல, அது ஒரு திருத்தம், கரெக்ஷன். ஆணாதிக்கம், வரதட்சணை மற்றும் அடிமைத்தனம் கொண்ட பழைய குடும்ப அமைப்பு உடைகிறது. அதற்கு பதிலாக புரிதல், சமத்துவம் மற்றும் தோழமை கொண்ட புதிய குடும்ப அமைப்பு உருவாகிறது. இந்த மாற்ற காலகட்டத்தில் டிரான்சிஷன் பீரியட் குழப்பங்கள் இருப்பது இயல்பே, ஆனால் குடும்பம் என்ற அமைப்பு நிச்சயம் நிலைத்து நிற்கும். Evolution of family structures. Family structures and relationships may evolve to accommodate changing social and economic conditions. குடும்ப அமைப்புகளின் பரிணாமம் மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் உறவுகள் உருவாகலாம். Importance of family ties. Despite challenges, family ties and relationships remain important for emotional support and well-being. குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம். சவால்கள் இருந்தபோதிலும் குடும்ப உறவுகள் மற்றும் உறவுகள் உணர்ச்சி ஆதரவு மற்றும் நல்வாழ்வுக்கு முக்கியமானவை. The Indian family, like families worldwide, faces challenges in modern society. However, with adaptation, resilience, and evolution, families can continue to thrive and provide support and stability for their members. உலகெங்கிலும் உள்ள குடும்பங்களைப் போலவே இந்திய குடும்பமும் நவீன சமூகத்தில் சவால்களை எதிர்கொள்கிறது. இருப்பினும் தகவமைப்பு, மீள்தன்மை மற்றும் பரிணாம வளர்ச்சியுடன் குடும்பங்கள் தொடர்ந்து செழித்து தங்கள் உறுப்பினர்களுக்கு ஆதரவையும் நிலைத்தன்மையையும் வழங்க முடியும். Write short note. Legislation and socio-economic change in family. சிறுகுறிப்பு எழுதுங்கள். குடும்பத்தில் சட்டம் மற்றும் சமூக பொருளாதார மாற்றம். Legislation and socio-economic change in family.
குடும்பத்தில் சட்டம் இயற்றுதல் மற்றும் சமூக பொருளாதார மாற்றம். Impact on family structure. Legislation can influence family structure, such as laws related to marriage, divorce, and inheritance. குடும்ப கட்டமைப்பில் தாக்கம். திருமணம், விவாகரத்து மற்றும் பரம்பரை தொடர்பான சட்டங்கள் போன்ற குடும்ப கட்டமைப்பை சட்டம் பாதிக்கலாம். Promotion of equality. Laws promoting equality, such as those related to women's rights and non-discrimination, can lead to changes in family dynamics. சமத்துவத்தை ஊக்குவித்தல். பெண்களின் உரிமைகள் மற்றும் பாகுபாடு காட்டாதது போன்ற சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சட்டங்கள் குடும்ப இயக்கவியலில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். Protection of rights. Legislation can protect the rights of family members, such as laws related to child protection and elder care. உரிமைகளை பாதுகாத்தல், குழந்தை பாதுகாப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு தொடர்பான சட்டங்கள் போன்ற குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் உதவும். Examples: Hindu Succession Act. The Hindu Succession Act of 1956 and its amendments have impacted property rights and inheritance in Hindu families. இந்து வாரிசுரிமை சட்டம். 1956 ஆண்டின் இந்து வாரிசுரிமை சட்டம் மற்றும் அதன் திருத்தங்கள் இந்து குடும்பங்களில் சொத்துரிமைகள் மற்றும் பரம்பரை சொத்துரிமைகளை பாதித்துள்ளன. Protection of Women from Domestic Violence Act. This law provides protection and support for women experiencing domestic violence. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்முறையை அனுபவிக்கும் பெண்களுக்கு இந்த சட்டம் பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறது. Legislation can be a powerful tool for driving socio-economic change in families, promoting equality, and protecting individual rights. குடும்பங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்டம் ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருக்க முடியும். Write short note. Changing pattern of Hindu joint family. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்து கூட்டு குடும்பத்தின் மாறிவரும் முறை. Changing pattern of Hindu joint family. இந்து கூட்டு குடும்பத்தின் மாறிவரும் முறை. Shift from joint to nuclear families. Urbanization, modernization, and economic changes have led to a shift from joint families to nuclear families. கூட்டு குடும்பங்களிலிருந்து அணு குடும்பங்களுக்கு மாறுதல். நகரமயமாக்கல், நவீனமயமாக்கல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் கூட்டு குடும்பங்களிலிருந்து அணு குடும்பங்களுக்கு மாறுவதற்கு வழிவகுத்தன. Changes in family structure. The traditional patriarchal structure of joint families is evolving, with more emphasis on individual autonomy and decision making. குடும்ப அமைப்பில் மாற்றங்கள். கூட்டு குடும்பங்களின் பாரம்பரிய ஆணாதிக்க அமைப்பு தனிநபர் சுயாட்சி மற்றும் முடிவெடுப்பதில் அதிக முக்கியத்துவம் அளித்து உருவாகி வருகிறது. Impact of education and employment. Increased education and employment opportunities have contributed to changes in family dynamics and relationships. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பின் தாக்கம். அதிகரித்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் குடும்ப இயக்கவியல் மற்றும் உறவுகளில் மாற்றங்களுக்கு பங்களித்துள்ளன. Implications தாக்கங்கள். Adaptation to modernization. Hindu joint families are adapting to modernization and changing social and economic contexts. நவீனமயமாக்கலுக்கு ஏற்ப இந்து கூட்டு குடும்பங்கள் நவீனமயமாக்கலுக்கும் மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார சூழல்களுக்கும் ஏற்ப மாறி வருகின்றன. Evolution of family relationships. Family relationships are evolving, with a greater emphasis on individual rights and responsibilities. குடும்ப உறவுகளின் பரிணாமம். குடும்ப உறவுகள் உருவாகி வருகின்றன, தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன. The changing pattern of Hindu joint families reflects the dynamic nature of family structures and relationships in response to social, economic, and cultural changes. இந்து கூட்டு குடும்பங்களின் மாறிவரும் முறை சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு ஏற்ப குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் உறவுகளின் மாறும் தன்மையை பிரதிபலிக்கிறது. Family jointness still continues unaffected by the differences of religion, caste, urbanization and occupation. Elucidate. மதம், சாதி, நகரமயமாக்கல் மற்றும் தொழில் போன்ற வேறுபாடுகளால் குடும்ப ஒற்றுமை இன்னும் பாதிக்கப்படாமல் தொடர்கிறது. தெளிவுபடுத்துங்கள். ஃபேமிலி ஜாயிண்ட்னஸ் இன் இந்தியா. இந்தியாவில் குடும்ப ஒற்றுமை
resilience of joint family system. Despite modernization, urbanization, and changes in occupation, the joint family system remains a significant aspect of Indian society. கூட்டு குடும்ப அமைப்பின் மீள்தன்மை. நவீனமயமாக்கல், நகரமயமாக்கல் மற்றும் தொழில் மாற்றங்கள் இருந்தபோதிலும் கூட்டு குடும்ப அமைப்பு இந்திய சமூகத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகவே உள்ளது. Cultural significance. Joint family is deeply rooted in Indian culture, emphasizing shared responsibilities, mutual support, and family cohesion. கலாச்சார முக்கியத்துவம். கூட்டு குடும்பம் இந்திய கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. பகிரப்பட்ட பொறுப்புகள், பரஸ்பர ஆதரவு மற்றும் குடும்ப ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. Adaptation to change. Joint families have adapted to changing circumstances, incorporating modern values and practices while maintaining traditional bonds. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்பு. கூட்டு குடும்பங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிவிட்டன. பாரம்பரிய பிணைப்புகளை பராமரிக்கும் அதே வேளையில் நவீன மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை உள்ளடக்கியுள்ளன. Examples: Urban joint families. Many urban families in India continue to maintain joint family structures, often with modifications to accommodate modern lifestyles. நகர்ப்புற கூட்டு குடும்பங்கள். இந்தியாவில் பல நகர்ப்புற குடும்பங்கள் கூட்டு குடும்ப கட்டமைப்புகளை தொடர்ந்து பராமரிக்கின்றன, பெரும்பாலும் நவீன வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப மாற்றங்களுடன். Rural joint families. In rural areas, joint families remain a common and essential part of social and economic life. கிராமப்புற கூட்டு குடும்பங்கள். கிராமப்புறங்களில் கூட்டு குடும்பங்கள் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையின் பொதுவான மற்றும் அத்தியாவசியமான பகுதியாகவே உள்ளன. The persistence of family jointness in India highlights the importance of family ties and the ability of families to adapt to changing social and economic contexts. இந்தியாவில் குடும்ப ஒற்றுமையின் நிலைத்தன்மை குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் மாறிவரும் சமூக மற்றும் பொருளாதார சூழல்களுக்கு ஏற்ப குடும்பங்கள் மாற்றியமைக்கும் திறனையும் எடுத்துக்காட்டுகிறது. தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி. தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் அல்லது இன்டர்ஜெனரேஷனல் கேப் என்பது சமூகவியலில் ஒரு முக்கியமான தலைப்பு. இது ஒரு தலைமுறைக்கும் மற்றொரு தலைமுறைக்கும் இடையே உள்ள கருத்துக்கள், நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரத்தில் ஏற்படும் வேறுபாடுகளை குறிக்கிறது. இதனை பற்றிய விரிவான தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வரையறை டெஃபினிஷன். தலைமுறை இடைவெளி என்பது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே அல்லது வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஏற்படும் சிந்தனை மற்றும் செயல்பாட்டு ரீதியான இடைவெளி ஆகும். இது அரசியல் பார்வைகள், மத நம்பிக்கைகள், இசை ரசனை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் எதிரொலிக்கும். தலைமுறை இடைவெளிக்கான முக்கிய காரணங்கள். காசஸ். தொழில்நுட்ப வளர்ச்சி. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இன்றைய இளைய சமுதாயம் தொழில்நுட்பத்துடன் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் வளர்கிறது. ஆனால் முந்தைய தலைமுறையினர் தொழில்நுட்பத்திற்கு பழகியவர்கள் டிஜிட்டல் இமிகிரண்ட்ஸ். இந்த இடைவெளி தகவல் தொடர்பில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. மாறும் கலாச்சார விழுமியங்கள். சேஞ்சிங் கல்ச்சரல் வேல்யூஸ். பழைய தலைமுறையினர் கூட்டுக் குடும்பம், சம்பிரதாயம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளை மதிக்கின்றனர். இளைய தலைமுறையினர் தனிமனித சுதந்திரம் மற்றும் நவீனத்துவத்தை விரும்புகின்றனர். கல்வி மற்றும் அறிவு. எஜுகேஷன் எக்ஸ்போஷர். நவீன கல்வி முறை மற்றும் இணையத்தின் மூலம் கிடைக்கும் பரந்த அறிவு இளைஞர்களின் சிந்தனையை மாற்றியுள்ளது. தகவல் தொடர்பு குறைபாடு. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். வேலைப்பளு மற்றும் திரைநேரம். ஸ்கிரீன் டைம் அதிகரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மனம் விட்டு பேசும் வாய்ப்பு குறைகிறது. இதன் விளைவுகள். இம்பாக்ட், கான்சிக்வன்சஸ். குடும்பச் சிக்கல்கள். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே புரிதல் இன்றி வாக்குவாதங்கள் ஏற்படுதல். தனிமை. வயதானவர்கள் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தனிமையாக உணரக்கூடும். பணித்தள முரண்பாடுகள். அலுவலகங்களில் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களுக்கும் புதிய இளம் ஊழியர்களுக்கும் இடையே வேலை செய்யும் முறையில் வேறுபாடுகள் ஏற்படலாம். தலைமுறைகளை வகைப்படுத்துதல். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். சமூகவியலாளர்கள் தலைமுறைகளை இவ்வாறு பிரிக்கின்றனர். பேபி பூமர்ஸ் 1946 முதல் 1964 வரை கடின உழைப்பு மற்றும் பாரம்பரியத்தை மதிப்பவர்கள். ஜெனரேஷன் எக்ஸ் 1965 முதல் 1980 வரை
மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவர்கள், வேலை வாழ்க்கை சமநிலையை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் விரும்புபவர்கள். மலெனியல்ஸ் ஜென் Y 1981 முதல் 1996 வரை தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ளவர்கள், சமூக மாற்றங்களை விரும்புபவர்கள். ஜெனரேஷன் Z 1997 முதல் 2012 வரை முழுமையாக டிஜிட்டல் உலகில் வளர்ந்தவர்கள், விரைவான தகவல் பரிமாற்றத்தை விரும்புபவர்கள். ஜெனரேஷன் ஆல்ஃபா 2013 பின் முழுக்க நவீன தொழில்நுட்ப யுகத்தின் குழந்தைகள். இடைவெளியை குறைப்பதற்கான தீர்வுகள். How to bridge the gap. திறந்த மனதுடன் பேசுதல், ஓப்பன் கம்யூனிகேஷன். இரு தரப்பினரும் ஒருவர் கருத்தை மற்றவர் மதித்து திறந்த மனதுடன் பேச வேண்டும். பொறுமை மற்றும் கேட்பது, ஆக்டிவ் லிசனிங். பெற்றோர்கள் பிள்ளைகளின் நவீன பிரச்சனைகளையும் பிள்ளைகள் பெற்றோரின் அனுபவத்தையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல், காலத்திற்கேற்ப வரும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதை முதியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பாரம்பரியத்தின் மதிப்பை இளைஞர்கள் உணர வேண்டும். ரைட் ஷார்ட் நோட். ஜெனரேஷன் கேப். ரைட் ஷார்ட் நோட். இன்டர்ஜெனரேஷனல் கேப். சிறுகுறிப்பு எழுதுங்கள். தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி. டெஃபினிஷன். The generation gap refers to the differences in values, attitudes, and behaviors between different age groups, particularly between parents and children or grandparents and grandchildren. வரையறை. தலைமுறை இடைவெளி என்பது வெவ்வேறு வயதினரிடையே, குறிப்பாக பெற்றோர் மற்றும் குழந்தைகள் அல்லது தாத்தா பாட்டி மற்றும் பேரக்குழந்தைகளுக்கு இடையே உள்ள மதிப்புகள், அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளில் உள்ள வேறுபாடுகளை குறிக்கிறது. Causes. The generation gap is caused by factors such as technological advancements, social and cultural changes, and differing life experiences. காரணங்கள். தலைமுறை இடைவெளி என்பது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்கள் மற்றும் மாறுபட்ட வாழ்க்கை அனுபவங்கள் போன்ற காரணிகளால் ஏற்படுகிறது. Impact. The generation gap can lead to conflicts, misunderstandings, and communication breakdowns between generations, but it can also bring new perspectives and ideas. தாக்கம். தலைமுறை இடைவெளி மோதல்கள், தவறான புரிதல்கள் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையே தொடர்பு முறிவுகளுக்கு வழிவகுக்கும், ஆனால் அது புதிய கண்ணோட்டங்கள் மற்றும் யோசனைகளையும் கொண்டு வரக்கூடும். Examples. Technological differences. Older generations may struggle with new technology, while younger generations are more adept. தொழில்நுட்ப வேறுபாடுகள். பழைய தலைமுறையினர் புதிய தொழில்நுட்பத்துடன் போராடலாம், அதே நேரத்தில் இளைய தலைமுறையினர் மிகவும் திறமையானவர்கள். Value differences. Different generations may have different values and priorities, such as traditional vs modern values. The generation gap is a universal phenomenon that can be bridged through understanding, empathy, and effective communication. மதிப்பு வேறுபாடுகள். பாரம்பரியம் vs நவீன மதிப்புகள் போன்ற வெவ்வேறு தலைமுறையினர் வெவ்வேறு மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகளை கொண்டிருக்கலாம். தலைமுறை இடைவெளி என்பது ஒரு உலகளாவிய நிகழ்வாகும், இது புரிதல், பச்சாதாபம் மற்றும் பயனுள்ள தொடர்பு மூலம் நிரப்பப்படலாம்.